ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லக்னோ ஐயப்பன் டெம்பிள் வீடியோ தான். இங்கே வந்து ஐயப்பன் டெம்பிள் வந்து கட்டினது எல்லாமே கேரளாக்காரங்க தான். இங்கே வந்து நிறையா கேரளா ஃபேமிலிஸ் வந்து இருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு நாள் வந்து ஆர்மிக்காரங்களோட மண்டகப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் மட்டும் ஆர்மிக்காரங்க ஃபுல்லாக அமௌண்ட் கலெக்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து அங்கே வரைக்கும், இது வந்து கமாண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டல் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ஆர்மிக்காரங்க தான். ஏஎம்சி சென்டர்னு சொல்லுவாங்க. அவங்க தான் ஃபுல்லாக வந்து ஒரு நாள் நம்ம மண்டகப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இங்கே ஆரம்பித்து முருகர், சிவன் அங்கே வரைக்கும் ஃபுல்லும் பூவாலேயே கோலம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சங்கு, அதாவது எல்லா சாமியுமே, பெருமாள், அப்புறம் இங்கே பஜனை படித்தாங்க. பஜனையில் பெருமாள் சாங்கு, முருகர் சாங்கு, அப்புறம் வந்து முஸ்லீம், இங்கே வந்து முஸ்லீம், ஸ்டார் வந்து கிறிஸ்டின். இது வந்து இங்கே இங்கே வந்து இது எல்லாமே குருத்வாரா. இங்கே ஆர்மி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எம்மதம் சம்மதவங்க தான். நம்ம இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் தான் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருப்போம். இங்கே வந்து குருத்வாரா சொல்லுவாங்க. இது வந்து ஐயப்பனோட முகம் இதே குழந்தை ரூபத்தில் தான் வந்து உள்ளே இருக்கிறாங்க. நான் போன தடவை சாமி முகத்தை வந்து பார்க்கல. 18 படி இருக்குது. 8 படிக்கும் உடைய கடவுள் வந்து முதல் படிக்கு சூரிய பகவான், 2ஆம் படிக்கு சிவன், 3ஆவது படிக்கு சந்திர பகவான், 4ஆம் படிக்கு வந்து பராசக்தி, 5ஆவது படிக்கு அங்கார பகவான், 6ஆம் படிக்கு முருகனாங்க, 7ஆவது படிக்கு புத பகவானா, 8 வந்து விஷ்ணுவாம், 9ஆவது படி வந்து குரு பகவானா, 10 வந்து பிரம்மாவாம், 11 சுக்கிர பகவானா, 12 லக்ஷ்மியா, 13 சனி பகவானா, 14 யமதர்மராஜனா, 14க்கு அப்புறம் 15 ராகு பகவானா, 16 சரஸ்வதியாங்க, 17 கேது பகவானா, 18ஆவது படியில் யார் இருக்கா அப்படின்னா நம்மளோட விநாயகர் தாங்க இருக்கிறாரு. அதனால தான் ஐயப்பனுக்கு வந்து அந்த 18 கடவுளையும் படியாக செஞ்சு அவங்கள தாண்டி நம்ம ஐயப்பனை வந்து ஏறி பார்க்க போகிறோம். இங்கே வியூ வந்து இப்படி தாங்க இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்க ஐயப்பன் டெம்பிள். டெய்லி ஈவினிங் வந்து அந்த 3 விளக்கு இருக்குது. அந்த 3 விளக்குலேயுமே வந்து திரி போட்டு எண்ணெய் ஊற்றிருப்பாங்க. டெய்லி ஈவினிங் வந்து நம்ம போனாலும் நம்ம போய் விளக்கு ஏற்றலாம். அப்புறம் இந்த கோவில் சைடில் ஃபுல்லாக விளக்காக தாங்க இருக்கும். அந்த எல்லா விளக்குமே எண்ணெய் ஊற்றி வச்சுருப்பாங்க. ஈவினிங் யார் போனாலும் போய் ஏற்றலாம். நான் போன வருஷம் போனதுக்கப்புறம் இந்த வருஷம் டிசம்பரில் போனேன் இந்த பூஜைக்கு. கரெக்டாக 1 மணிக்கு கோயில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. உண்மையிலே வந்து இங்கே வந்து ஐயப்பன் வந்து குழந்தை ரூபத்தில் தாங்க இருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம சூப்பராக வந்து அலங்காரமும் பண்ணியிருந்தாங்க. கர்ப்பகிரகத்தை எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. அதனால் கோவில் மூடிய உள்ள ஃபோட்டோ எடுக்க அலோடு இல்லாதனால நான் வெளியில் உள்ள பக்கம் மட்டும்தான் எடுத்தேன். அவ்வளோ ஒரு மன திருப்தியாக இருந்தது கோயில் பார்க்க. சரி, நமக்கு கேரளாவுக்கு போகிற வாய்ப்பு தான் நமக்கு இல்லை, அந்த கொடுப்பனை நமக்கு லேடிஸ்க்கு கிடையாது அப்படிங்கிறனால இங்கே வந்து ஐயப்பர் குழந்தை ரூபத்தில் இருக்கிறனால யாருனாலும் போய்க்கலாம். அங்கே கேரளாவில் வந்து ஐயப்பர் வந்து பிரம்மச்சாரி ரூபத்தில் இருக்கிறனால தான் வந்து பெண்களுக்கு அலோடு கிடையாது. அப்புறம் ஒரு சில இடங்களில் வந்து ஐயப்பர் வந்து குழந்தையாக இருப்பாங்க, ஒரு சில இடங்களில் தாத்தா ரூபத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கிற கோயிலுக்கு வந்து பெண்கள் வந்து போய்க்கிடலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனால் அப்படி சொல்லி தான் எல்லோரும் போகிறாங்க. அதனால தான் கேரளாவில் மட்டும் பெண்களுக்கு வந்து அலோடு கிடையாது. கோயிலோட வியூ வந்து இப்படி தாங்க அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அப்படியே சுற்றி போயிட்டு வந்தோம் அப்படின்னா இது பக்கத்தில் இருக்கிறது வந்து சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் மட்டும் இல்லாமல் நவகிரகம் 9 சாமிகள் இருப்பாங்க இல்லையா, நம்ம பெரிய கோவில் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி 9 சாமிகளும் வந்து நவகிரகம். அப்புறம் இங்கே முருகர் இருக்காங்க குட்டியாக, சிவன் இருக்கார். நம்ம ஊர் மாதிரியே சின்ன சின்ன சைடில் வந்து கார்னரில் சின்ன சின்ன சாமி சிலைகள்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. இந்த கார்னரில், இந்த ஐயப்பன் டெம்பிளோட கார்னரில் இங்கே வந்து நவகிரகமாக, அங்கே வந்து சிவன்.
இங்கே நார்த் இந்தியாவில் நம்ம ஊரில் எப்படி எல்லா பக்கமும் பிள்ளையார் இருக்காங்களோ அது மாதிரி இங்கே நார்த் இந்தியாவில் எங்கே திரும்புகிற மக்கள்லாம் சிவனாக தாங்க இருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக திரி போட்டு வச்சுருப்பாங்க விளக்கு. கோயிலுக்கு சைடில் பின்னாடி முன்னாடி வந்து 2 பெரிய விளக்கு 3 பெரிய விளக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் வந்து 5 அடுக்கில் திரி போட்டு வச்சுருப்பாங்க. கோயில் பார்க்க ஆனால் அந்த பூ வந்து குளிர் டயம் அப்படிங்கிறனால இது வந்து ஒரு நாளில் செஞ்ச வேலையெல்லாம் கிடையாது. ஒரு 4, 5 நாள் உட்காந்து நம்ம இப்போ என்ன சொல்கிறது சாக் பீஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கு மேலேயே வந்து நம்ம வந்து பூ வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி டெக்கரேஷன் வந்து பண்ணுறது தான். நம்ம ஊர் மாதிரி இங்கே ஜாஸ்மின்னு இந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த கேந்தி பூ கிடைக்கும். இந்த கேந்தி பூவிலே ஒரு 3 விதம் 4 விதம் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி கலரை மாற்றி மாற்றி நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டியதான். என் பையன் தான் ஓட வந்துட்டு அவன் ஏதோ பூ இது பண்ணிக்கிட்டு இருந்தான். சரி இங்கிட்டாம அப்படியே திரும்பு அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு உட்காந்து இப்போ நம்ம கோவிலையே முழுசாக சுற்றிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம முழுசாக சுற்றிட்டு வந்ததுனால ஏன்னா உங்களுக்கு 4 பக்கமும் கோவிலோட வந்து கோவில் வந்து என்ன தோரணையில் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். அதுக்காக தான் கோவிலை வந்து முழுசாக வந்து ஒரு ரவுண்ட் நான் சுற்றி எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் கேரளா கோவில் வரும்போது ஒரு சந்தோஷம் என்னென்னா நம்ம தமிழ்காரங்க நிறையா ஃபேமிலிஸ் கேரளா ஃபேமிலிஸ் மோஸ்ட்லி தமிழ் பேசுகிறாங்க. அதனால் அது நம்ம இந்த ஆனால் ஹிந்திக்காரங்களும் நிறையா பேர் வந்திருந்தாங்க. இருந்தாலும் நம்ம தமிழ் ஃபேமிலியும் கேரளா ஃபேமிலிஸ் தான் வந்து அதிகம். ஆந்திரா ஃபேமிலிஸும் இருந்தாங்க. அப்படி ஏன்னா மற்ற சவுத் இந்தியாக்காரங்களை தவிர்த்து மற்ற நார்த் இந்தியாவுக்கு ஐயப்ப சாமினா யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க. எங்கே போகிறீங்கன்னு எங்கள் குவார்ட்டர்ஸ்லலாம் கேட்டாங்க. இல்லை ஐயப்பன் டெம்பிள் அப்படின்னா யாருக்கும் தெரில. சாமி பிக்சரை எடுத்து காமிச்சா கூட நெட்டில் எடுத்து காமிச்சா கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு. சவுத்காரங்களுக்கு மட்டும்தாங்க தெரியுது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா சவுத்காரங்களுக்கு மட்டும்தாங்க தெரியுது. இது வந்து ஐயப்பனோட சிலை வந்து இந்த மாதிரி பூலேயே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. செம சூப்பராக இருந்தது. நாங்களும் உட்காந்து ஃபோட்டோலாம் நிறைய எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. இந்த மாதிரி தாங்க ஐயப்பன் டெம்பிள் இருந்தது. பாய் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.